அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்கால இருந்தாள். அனாக் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாள் மக்கால. அந்த பெண் நபித்தோழர், ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இறை மறுப்பாளராக மக்காவில் இருந்த காலத்தில் அந்த பெண்ணோடி உறவு கொண்டார். அந்த பெண்ணை அவர் எப்படி கூப்பிடுவார் என்று சொன்னால், சதீகி, என் பாசத்திற்குரிய காதலியே என்றுதான் அவர் கூப்பிடுவார். ஹபீபத்தி அப்படிதான் அவர் கூப்பிடுவார். ரெண்டு பேரும் ரொம்ப காதலிகள். ரெண்டு பேரும் ரொம்ப முறை தனிமையில் இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமாக காதலித்தும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அனாக் என்ற பெண்மணி ஒரு விபச்சாரி. அந்த அனாக் என்ற ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரி. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நீ யாரை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டாயோ உன் கண்கள் குருடாகிவிடும், உன் காதுகள் செவிடாகிவிடும். இது உண்மையில் யதார்த்தம். ஒரு பொருளின் மீது எனக்கு அன்பு வந்து விட்டால் என் கண்ணு முதல்ல குருடாகிரும், என் காது முதல்ல செவிடாகிரும். அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் கண்ணுக்கு தெரியாது, அவர்களை பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் காதுக்கு கேட்காது. நான் என்ன நினைச்சிருக்கிறனோ, என் காதலி, என் காதலன், என் ஹீரோ, என்னுடைய தலைவன், இப்படித்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இது அரபியினுடைய பழமொழி. அதற்கு பிறகு இவனுக்கு தெளிவுபடுத்தி இவன் விவரம் தெரிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகும் இவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் தெரியாது. காரணம், ஒருவனை அதிகம் வெறுக்க ஆரம்பித்து விட்டாலும் உனது கண் குருடாகிவிடும், உனது காது செவிடாகிவிடும். நேசமும் கண்ணை குருடாக்கும், கோபமும் கண்ணை குருடாக்கும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள். இந்த அனாக் ஒரு விபச்சாரி. ஆனாலும் இந்த அனாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபித்தோழருக்கு. ரெண்டு பேரும் காதலித்தார்கள், ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள், ரெண்டு பேரும் நினைக்கும் பொழுதெல்லாம் சயனிப்பார்கள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அவர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார். மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் நபித்தோழரான இந்த நபித்தோழரை அழைக்கிறார்கள். காஃபிர்கள் நமது முஸ்லிம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே, அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அந்த நபித்தோழர், என் பாசத்திற்குரிய இளைஞர்களே, கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை, விபச்சாரம் பிறக்கக்கூடிய இரண்டாவது இடம். அப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார், மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார். அந்த நபித்தோழரினுடைய காலை, அதாவது காஃபிர்கள் முஸ்லிம் என்ற நபித்தோழரை சிறைப்பிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு அந்த நபித்தோழர் செவரை ஏறி குதிக்கிறார். அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும் பொழுது ஒரு குரல் கேட்கிறது. இந்த குரல் ஏற்கனவே கேட்டு ரசித்த ஒரு குரல், அவரினுடைய சதீகி, அவரினுடைய பழைய காதலி அனாக்கினுடைய குரல். அவள் அழைக்கிறாள், மர்ஹபா மர்ஹபா, ஓ நீங்களா, வருக வருக, உங்கள் வருகை நல்வரவாகட்டும். உடனே அவர் கேட்கிறார், நீ அனாக்கா? ஆம், நான் அனாக்கு தான். எத்தனை நாள் ஆகிவிட்டது? உடனே அந்த பெண் சொல்கிறாள், தோழனே, இன்றைய இரவுகள் இருளாக இருக்கிறது, என்னோடு நீ உறவாட வேண்டும், என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும். அந்த நபித்தோழர் சொன்னார், ஹுர்ரிம தாலிக், நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் விபச்சாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த அனாக்கு சொன்னால், இல்லை இல்லை. உடனே அந்த அனாக்கு அழைக்கிறாள், என் காதலனே, மறந்து விட்டாயா நாம் இருவரும் பயணித்த அந்த நாளை? இன்றைய தினம் நீ என்னோடு உறவாட வேண்டும், இன்றைய தினம் நாம் பழைய காதலர்களாக கெட்டி புரள வேண்டும், வா என்பதாக அழைக்கிறாள். அனாக்கே, அந்த காலங்கள் பழைய காலங்கள். ஆனால் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் எனக்கு மூமின்களுக்கு இதை ஹராமாக்கி இருக்கிறான், ஆதலால் நான் உன்னோடு விபச்சாரம் செய்ய மாட்டேன். அனாக்கு சொன்னால், காலம் கடந்து விட்டது தோழனே, காலம் கடந்து விட்டது. நீ விபச்சாரம் செய்யாவிட்டால் இந்த மக்காவினுடைய வீதியில் சப்தமிட்டு உன்னையும் உனது தோழரையும் நான் மாட்டி கொடுப்பேன். நபித்தோழர் சொன்னார், விபச்சாரம் செய்து வாழுவதை விட அவர்களினுடைய கரத்தில் மாட்டி சாகுவது மேல் என்பதாக அந்த நபித்தோழரை தோளுக்கு மேல் போட்டவராக அந்த அனாக்கு கத்த ஆரம்பிக்கிறார். நபித்தோழர் வீட்டுக்கு ஓடி வந்து விடுகிறார் மதீனாவை நோக்கி. ஆனால் இந்த பாசம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் அவர் கண்ணால பார்க்கிறார். ஷைத்தான் அலங்கரிப்பான். அந்த மதீனாவுக்கு வந்ததுல இருந்து அந்த நபித்தோழருக்கு அனாக்கு மேல ஒரு கவலை வருகிறது. பழைய காதலியை உதாசீனப்படுத்தி விட்டோமே, பழைய காதலியை தட்டி விட்டு வந்து விட்டோமே,
ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அனாக்கை திருமணம் முடிக்கட்டுமா? நான் அனாக்கை போய் திருமணம் முடித்து விட்டு வரட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருந்தார்கள். அடுத்த நாள் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? அல்லாஹ் வஹி அறிவித்தான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகா. விபச்சாரனை விபச்சாரி தான் திருமணம் முடிப்பது தகுவம், விபச்சாரியை விபச்சாரம் தான் திருமணம் முடிப்பது தகுவம். அல்லது இறை மறுப்பாளர்கள் வேண்டுமேயானால் காதல் என்ற போர்வையில் விபச்சாரியை எல்லாம் அவர்கள் மழுகுபடுத்தி அழகுபடுத்தி அந்த விபச்சாரியை நேசிக்கலாம். வஹுர்ரிம ذلك على المؤمنين. ஒரு பெண் விபச்சாரி என்று தெரிந்துவிட்டால் அவளை திருமணம் முடிப்பதை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்.